வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறப்புமிக்க அங்கீகரிக்கப்பட்ட இந்திய கழுதை இணைகளோட வகைகளோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில வகையான சிறப்பு அம்சங்களை பற்றி தான் இந்த காணொளி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க. இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னாடி அதிக லெவலில் கழுதைகளை பார்த்திங்கன்னா வளர்த்துக்கிட்டு இருந்தவங்க. ஆனால் காலப்போக்கில் இந்த கழுதைகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். பொதுவாக கழுதைகள் வளர்க்குற சமயத்தில் சாலை வசதிகள் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கிடையாதுங்க. அதனால் போக்குவரத்துக்கு அதிக லெவலில், அதாவது பொருட்களை சுமக்கிறதுக்கு அதிக லெவலில் பயன்படுத்தினது இந்த கழுதைகள் தாங்க. இது நிலப்பரப்பில் மட்டும் இல்லைங்க, மலைப்பகுதிகளில் கூட பார்த்திங்கன்னா பொதி சுமக்கிறதுக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கழுதை இனங்களை பெரிய லெவலில் பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாவது கழுதைகள் இருக்குன்னு சொல்லலாங்க. ஆனால் கழுதைகளில் நிறையா வகையான சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா கழுதை பாலில் அதிக லெவலில் மருத்துவத்தன்மை நிறைந்து இருக்குங்க. அதே போல் இந்த சோப்பு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் முதற்கண்டு இந்த கழுதை பாலை அதிக லெவலில் பயன்படுத்துவாங்க. இப்படி நிறையா வகையான சிறப்பு அம்சங்கள் பார்த்திங்கன்னா இந்த கழுதை இனங்களில் இருக்குது. இதை புரிந்துக்கிட்டு தற்போது பார்த்திங்கன்னா திருப்பியும் கழுதைகளை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக நிறைய நபர்கள் பெரிய லெவலில் பண்ணை மாதிரிலாம் அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தாங்க. அதே நேரத்தில் இதெல்லாம் புரிந்துக்கிட்ட மத்திய அரசோ இந்த கழுதை இனங்களை பாதுகாக்கணுங்கிறது நோக்கத்தில் இப்போ எந்தெந்த மாநிலங்கள்லாம் ஒரு லெவலுக்காவது கழுதைகள் இருக்கோ அந்த கழுதைகளை நாட்டு இனங்களாக அங்கீகரிக்கப்படுதுங்க. அப்படி அங்கீகரிக்கப்படக்கூடிய இனங்கள் பார்த்திங்கன்னா மத்திய அரசு கொஞ்சம் நிதி ஒதுக்கி அந்த இனங்களை பாதுகாக்கிறதுக்கு நிறையா வகையான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி இந்தியாவில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 வகையான கழுதை இனங்கள் பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட இனங்களாக இருக்குது. அந்த இனங்கள் எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தது, அந்த இனங்களோட பேர் என்னங்கிறத இந்த காணொளி வேலை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இனங்கள் பார்த்திங்கன்னா ஸ்பிரிட்டி கழுதை இனங்கள்லாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கு இந்த செம்மறி ஆடு போல் அந்த ரோமங்கள்லாம் இருக்குவாங்க. இது ஹிமாச்சல பிரதேச பூர்வீகமாக கொண்ட ஒரு முக்கியமான இனங்களாக பார்க்கப்படுதுங்க. சொல்லப்போனால் மலைப்பகுதிகளில் பொதிகளை சுமக்கிறதுல அதிக லெவலில் பயன்படுத்துகிறதுனால இந்த இனங்கள் அங்கே கொஞ்சம் பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லலாங்க. கடல் மட்டத்திலேருந்து 2500 அடியிலேருந்து 3000 அடிக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த இனங்கள் பெரிய லெவலில் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் வளர்க்கப்படுதுன்னு சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹிலாரி கழுதை இனங்கள்ங்க. பார்க்குறதுக்கு குதிரை மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புமிக்க இனங்களாகவும் இன்றைக்கும் பெரிய லெவலில் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இனங்களாகவும் இருக்குங்க. இந்த இனங்களோட பூர்வீகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குஜராத்தை பூர்வீகம் கொண்ட இனங்கள் தாங்க. அடுத்ததாக மூன்றாவது நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா குச்சு கழுதை இனங்கள்ங்க. இந்த இனங்கள் பார்க்குறதுக்கு நம்ம தமிழகத்தில் இருந்த கழுதைகள் போன்றாங்க இந்த கழுதை இனங்கள் இருக்கோ பார்க்குறதுக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா குஜராத்தை பூர்வீகம் கொண்ட ஒரு முக்கியமான இனங்களாக பார்க்கப்படுது. இப்போ நம்ம பார்த்த இனங்களில் பார்த்திங்கன்னா குஜராத்தில் மட்டும் தாங்க 2 இனங்கள் அங்கீகரிக்கப்பட்ட நாட்டு இனங்களாக இருக்குது. அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க இருக்கிற இனங்கள் பேர் தான் லடாக்கி கழுதை இனங்கள். இங்கே இருக்குது பாருங்கள் இந்த கழுதை இனங்கள். இந்த கழுதை இனங்களோட பேர்லேயே பார்த்திங்கன்னா இது எங்கே பூர்வீகம் கொண்டதுன்னு உங்களால் கண்டறிய முடியும். ஏன்னா லடாக்கை பூர்வீகம் கொண்ட ஒரு முக்கியமான இனங்களாக தாங்க இந்த இனங்கள் இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த கழுதை இனங்கள் இந்த மலைப்பகுதிகளில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அந்த பொதி சுமக்கிறதுக்காக கரடுமுரடான பகுதிகளில் கூட பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக போகக்கூடியனால இந்த கழுதை இனங்கள் அங்கே பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லலாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த கழுதை இனங்களை தனித்தனியாக பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த பர்டிகுலர் கழுதை இனங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்பான விஷயங்களை பற்றியோ நான் வரக்கூடிய நாட்களில் சொல்லலைங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.